ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் MS டார்கெட் TNPSC. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பொது தமிழ் சிலபஸ் வைஸ் டெஸ்ட்டு பார்த்துட்ருக்கோம். அதில் டெஸ்ட் இன்றைக்கி நமக்கு 12. இதற்கு முன்னாடி டெஸ்ட்டு 11 வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இதில் அலகு 1 அலகு 2 ஃபினிஷ் பண்ணிட்டோம். இது பொது தமிழ் நியூ சிலபஸில் தான் சொல்லிகிட்ருக்கேன். மொத்தமாக அலகு 7ல் நம்ம 3வது அலகு நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த 3வது அலகில் இன்றைக்கி நம்ம ஒரு 100 கொஷின் நம்ம பார்க்க போகிறோம். இதோட இந்த 100 கொஷினோட சிலபஸ் பார்த்திங்கன்னா நான் டெலகிராம் சேனலில் ஆல்ரெடி ஷேர் பண்ணிட்டேன். தெரியாதவங்க அதை பார்த்துக்குங்க. அலகு 2 நம்ம 2 டெஸ்ட்டாக எழுத போகிறோம். டெஸ்ட் 12ல் ஒரு 100 கொஷினும் டெஸ்ட் 13ல் ஒரு 100 கொஷினும் எழுதிட்டு அலகு 3 ஃபினிஷ் பண்ணிட்டோம். அலகு 1 அலகு 2 தான் பார்த்திங்கன்னா நிறைய டாபிக்ஸ் இருக்கும். இனிமேல் டாபிக்ஸ் கம்மியாகும். சரி நம்ம அடுத்தடுத்து நம்ம டக்குன்னு அலகு 7 வரைக்கும் நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தென் நம்ம சேனலை என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனலில் தான் சிலபஸும் மெட்டீரியல் இருக்கும். அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எப்பயும் போல் கொஷின் படிச்சுட்டு 1 or 2 செகண்ட் வெயிட் பண்ணுறேன். நீங்கள் உங்களோட ஆன்சரை ஓயாமா ஷீட்டோ அப்படி நோட்டோ இருந்தால் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு உங்களோட 100க்கு எத்தனை கொஷின் கரெக்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒருமை பன்மை பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிக. 4 ஆப்ஷனில் ஒருமை பன்மை பிழையற்ற வாக்கியம் எதுன்னு கண்டுபிடிக்கணும். இந்த 4 ஆப்ஷனுமே படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். ஆன்சர் ஆப்ஷன் பி. மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று. மலர் என்பது ஒருமை, அன்றும் என்பதும் ஒருமை. அல்லேன் என்பது பார்த்திங்கன்னா ஆண்பாலில் வரும். இந்த அன்று பார்த்திங்கன்னா நமக்கு ஒருமையில் அன்று. இதுவே அல்ல அப்படின்னு வந்தால் அது பன்மையில் வரும். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி. நான் வாங்கிய நூல். நூல் என்பது ஒருமை. நூல் என்பது ஒருமை. நூல்கள் கொடுக்கல, நூல் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அப்போ அன்றில் தான் ஃபினிஷ் ஆகணும். ஒருமை பன்மை பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிக. ஒருமை பன்மை பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிக. ஆன்சர் ஆப்ஷன் பி. பகைவர் நீவீர் அல்லீர். அல்லீர் வரணும். பகைவர் நீவீர் அல்லீர். பகைவர் அல்லோம்னா இது பன்மையில் வந்துடும். ஓகேங்களா? இது வராது, இதுவும் வராது. ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் இது புக்கில் இருக்கும். எது எங்கெங்கே என்ன ப்ரொனன்சியேஷன் வரும், ஒருமையில் எப்படி நாம் சொல்லணும், பன்மையில் எப்படி சொல்லணும், இதுவே உயர்திணையாக இருந்தால் எப்படி முடிக்கணும், அக்ரிணையாக இருந்தால் எப்படி முடிக்கணும்னு சொல்லிட்டு புக்கில் கொடுத்துருப்பாங்க. அதை நல்லா பார்த்துக்கோங்க. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? 4 ஆப்ஷனுமே படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். ஆன்சர் ஆப்ஷன் சி. ஈஸ்ட்மன் என்பவர் பார்த்திங்கன்னா உயர்திணையில் வருவார். அதுவும் ஆண்பாலில் வருவார். கண்டுபிடித்தார் ஆண்பாலில் ஃபினிஷ் ஆயிருக்குங்களா? கண்டுபிடித்தனர் என்பது பன்மை. ஆனால் ஈஸ்ட்மேன் என்பது இங்கே ஒருத்தர் தான். அப்போ கண்டுபிடித்தனர் வராது. கண்டுபிடித்தனர்னு அக்ரிணையில் சொல்லியிருக்காங்க, அதுவும் வராது. கண்டுபிடித்ததும் அக்ரிணை, அப்போ அதுவும் வராது. நீங்கள் இப்படி ஒருமை பன்மை பிரிச்சுட்டு உயர்திணை அக்ரிணைன்னு பிரிச்சுட்டு அதில் பார்த்திங்கன்னா சிங்கிளா ஃப்ளூரலா அதுலேயும் ஒருத்தவங்களாம் நிறைய பேரா இப்படி பிரிச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஒருமை பன்மையில் கரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம். ஒருமை பன்மை பிழை நீக்குக. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. மரங்கள் என்பது பன்மை. வளர்ந்தனன்ட்டு பன்மையில் கரெக்டாக ஃபினிஷ் ஆயிருக்கு. இங்கே மரங்கள் பன்மையில் கொடுத்துருக்காங்க, ஆனால் இங்கே ஒருமையில் முடிச்சிருக்காங்க. மரம் என்பது இங்கே ஒருமை, ஆனால் பன்மையில் முடிச்சிருக்காங்க. இது தவறு. அப்போது நமக்கு கரெக்டாக இருக்கிறது ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஏ ஆப்ஷன் தான். மரங்கள் அனைத்தும் வளர்ந்தன. ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதுக. ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதுக. ஆன்சர் ஆப்ஷன் பி. காட்டு விலங்குகள் என்பது பன்மை. தொடங்கின பன்மையிலே முடிஞ்சிருக்கு. காட்டு விலங்குகள் பலவும் வர தொடங்கின. தொடங்கியது என்பது ஒருமை, வராது. தொடங்கினர் என்பது உயர்திணையில் வரும். தொடங்கினார்களும் உயர்திணையில் வரும். அப்போ பி ஆப்ஷன் மட்டும்தான் நமக்கு கரெக்டு. காட்டு விலங்குகள் பலவும் வர தொடங்கின. நெக்ஸ்ட் கொஷின்.
ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? 7வது வினா. ஆன்சர் ஆப்ஷன் சி. தமிழர்களின் வாழ்வில் இசை சிறந்த இடத்தை பெற்றிருந்தது. தமிழர்களின் வாழ்வில் இசை சிறந்த இடத்தை பெற்றிருந்தது. பெற்றிருந்தன வராது, பெற்றிருந்தனர் வராது, பெற்றிருப்பவை வராது. இசை என்பது இங்கே ஒருமை, அப்போ ஒருமையிலே ஃபினிஷ் பண்ணணும். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? ஒவ்வொரு டாப்பிக்குமே நான் குறைஞ்சது ஒரு 10 to 15 கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு மாடல் கொஷின் மாதிரி இதில் கொடுத்துட்டு வரேன். அதுலேயே வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்ட எல்லா கொஷினும் எப்படிலாம் டிஃப்ரெண்ட்டாக கேட்டாங்களோ அந்த கொஷின் மாடல்லாம் வந்து உங்களுக்கு நான் ஒரு கொஷினை ஆட் பண்ணிட்டு தான் வந்து கொடுத்துருக்கேன். என்னடா ஒரே டாப்பிக்கில் வந்து 10 கொஷின் போகுது 5 கொஷின் போகுதுன்னு யோசிக்காதீங்க. அதெல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்ட மாடல் வைஸ் நான் உங்களுக்கு தனித்தனியாக கொடுத்துருக்கேன். ஆன்சர் ஆப்ஷன் பி. இலக்கிய கூறுகள் என்பவை மருந்தின் மேலிட்ட இனிப்பு போன்றவை. இலக்கிய கூறுகள் என்பவை மருந்தின் மேலிட்ட இனிப்பு போன்றவை. இலக்கிய கூறுகள் என்பது பன்மை, போன்றவைன்னு பன்மையில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தேர்ந்தெடு. ஆன்சர் ஆப்ஷன் சி. முதல்ல நீங்கள் ஒரு கொஷின் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து என்ன ஒருமையில் கொடுத்துருக்காங்களா பன்மையில் கொடுத்துருக்காங்களா செக் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஒருமை பன்மையில் ஃபினிஷ் ஆகுதா இந்த 2 இடத்துலையும் கரெக்டாக இருக்குதுன்னு செக் பண்ணிங்கன்னா கூட நீங்கள் கரெக்டாக அடிக்கிறதுக்கு 99% வந்து கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. மனிதர்கள் பொருள் தேடுவதற்கு பல ஊர்களுக்கு செல்கிறார்கள். மனிதர்கள் என்பது பன்மை, செல்கிறார்கள் என்பது பன்மை. இங்கே மனிதன் ஒருமை கொடுத்துட்டு இங்கே பன்மையில் கொடுத்துருக்காங்க, அப்போ இது தவறு. மனிதர்கள் பன்மையில் கொடுத்துட்டு இங்கே ஒருமையில் கொடுத்துருக்காங்க, இதுவும் தவறு. இங்கே மனிதர்கள் பொருள் தேடுவதற்கு ஒரு ஊர்களுக்கு செல்கிறார்கள், இங்கே ஒரு என்பது பன்மையில் கொடுத்துட்டாங்க, அப்போ இந்த சென்டென்ஸே தவறு. அப்போ நமக்கு கரெக்டாக இருக்கிறது சி ஆப்ஷன் மட்டும்தான். எப்பவுமே நமக்கு ஆன்சர் தெரியலனா தவறானதை மட்டும் முதல்ல நீங்கள் இப்போ ஏபிசிடியில் ஏவும் தவறு டியும் தவறுது உங்களுக்கு தெரியுது. ஆனால் பிசியில் நமக்கு ஏதோ ஒன்று தான் வரப்போகுதுன்னு தெரிஞ்சால் ஃபஸ்ட்டு அந்த 2 வந்து நீங்கள் என்ன பண்ணிடணும்னா பார்க்கவே கூடாது. ஃபஸ்ட்டே பார்த்தோன்னே இது பண்ணிவிட்டு இந்த 2த்தில் வந்து என்ன மாற்றம் இருக்குது, எது கரெக்டாக இருக்கிறதுக்கு 100% சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணி நீங்கள் அடிக்கணும். 10வது வினா. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. பிரம்பினால் செய்யப்பட்ட பல வகையான பொருள்கள் உள்ளன. பொருள்கள் என்பது பன்மை, உள்ளன என்று பன்மையிலே முடிஞ்சிருக்கு. இங்கே பொருள் ஒருமை ஆனால் பன்மையில் முடிஞ்சிருக்கு. பிரம்பினால் செய்யப்பட்ட பொருட்கள் பன்மை, உள்ளதுன்னு ஒருமையில் முடிஞ்சிருக்காங்க. இதுவும் அது மாதிரி தான். ஓகேங்களா? அப்போ நமக்கு கரெக்டாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏ ஆப்ஷன் தான். பிரம்பினால் செய்யப்பட்ட பல வகையான பொருட்கள் இங்கே உள்ளன. பொருள்கள் பன்மை, உள்ளன என்பதும் பன்மை. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி. இராணுவ வீரர்கள் நாட்டிற்கு தன்னுயிரை ஈந்தனர். இராணுவ வீரர்கள் நாட்டிற்கு தன்னுயிரை ஈந்தனர். வீரர்கள் என்பது பன்மை, ஈந்தனர் என்பதும் பன்மை. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி. வண்டிகள் ஓடா. வண்டிகள் ஓடா. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? 13வது கொஷின். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர். ஆன்சர் ஆப்ஷன் பி. பஞ்ச பாண்டவர்கள் என்பது பன்மை, சிறந்தவர்கள் என்பதும் பன்மை. இங்கே வந்து ஒருமையில் முடிஞ்சிருக்கு, இங்கேயும் ஒருமையில் முடிஞ்சிருக்கு. இப்போ இது வந்து எதுவுமே செலெக்ஷன் பண்ண முடியாது. அப்போ பி ஆப்ஷன் மட்டும்தான் நமக்கு கரெக்டு. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி. துள்ளுகிற மாடு பொதி சுமைக்காது. துள்ளுகிற மாடு பொதி சுமக்காது. 14வதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு. இங்கே வந்து சுமக்காதவைன்னு சொல்லிட்டு பன்மையில் கொடுத்துருக்காங்க, அப்போ தவறு. துள்ளுகிற மாடுகள் சொல்லிட்டு இதை பன்மையில் கொடுத்துருக்காங்க, சுமக்காது. இங்கே மாடு தான், மாடுக்கு மட்டும்தான் நமக்கு சுமக்காதுன்னு வரணும். அப்போ நமக்கு சி ஆப்ஷனும் தவறு, டி ஆப்ஷனும் வராது. அப்போ நமக்கு பி தான் கரெக்டு. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது?
ஒருமை பன்மை பிழையற்ற தொடர். ஆன்சர் ஆப்ஷன் பி. உன் வீடுகள் எங்கே உள்ளன. வீடுகள் என்பது பன்மை, உள்ளன என்றும் பன்மையில் ஃபினிஷ் ஆயிருக்கு. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? 16வது ஒருமை பன்மை பிழையற்ற தொடர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கடற்கரையில் அலை மோதுகின்றது. கடற்கரையில் அலை மோதுகின்றது. 16வதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. கீழ்கண்டவற்றுள் ஒருமை பன்மை பிழையற்ற தொடர்களை கண்டறிக. காகங்கள் ஒன்று கூடின. கருணை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். வேதங்கள் அனைத்தும் அன்பையே வலியுறுத்துகிறது. தீய பண்புகள் வாழ்வை கெடுத்தது. இவற்றில் எது மட்டும் கரெக்டு? ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 1, 2 கரெக்டு. காகங்கள் பன்மை, கூடின பன்மையில் முடிஞ்சிருக்கு. கருணை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், இதுவும் கரெக்டு. பாக்கியவான்கள் பன்மை, உள்ளவர்களும் பன்மை. வேதங்கள் அனைத்தும் அன்பையே உணர்த்துகின்றன அப்படின்னு வந்திருக்கணும். ஏன்னா வேதங்கள் என்பது பன்மை. தீய பண்புகள் வாழ்வை கெடுக்கின்றன. அப்போது தீய பண்புகள் பன்மை, பன்மையில் முடியல. அப்போ 3, 4 தவறு. 1, 2 கரெக்டு. மயில்கள் ஆடியது என்பது தவறான கூற்று. மயில்கள் ஆடின என்பதே சரியான கூற்று. இதில் கூற்று காரணம் சரியா தவறா? கூற்று காரணம் சரியா தவறா? ஏ மற்றும் ஆர் சரி. சரியான விளக்கம்னு ஏ ஆப்ஷனில் இருக்குது. 2வது ஆப்ஷனில் ஏவும் ஆரும் சரி. ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம் இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. சி என்பது ஏ தவறு, ஆர் சரின்னு கொடுத்துருக்காங்க. டி என்பது ஏ சரி ஆனால் ஆர் தவறுன்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம்னு சொல்லியிருக்காங்க. மயில்கள் என்பது பன்மை, ஆடினன்னு பன்மையில் தான் முடியணும். ஆடியது என்பது தவறு. அப்போ கூற்று காரணம் ரெண்டுமே சரி. தாம் நினைத்ததை செங்குட்டுவன் செய்து முடித்தான். கூற்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா தாம் நினைத்ததை செங்குட்டுவன் செய்து முடித்தான் என்பது தவறான கூற்றாகும். தாம் நினைத்ததை செங்குட்டுவன் செய்து முடித்தான் என்பது தவறான கூற்று. தான் என்பது ஒருமை சொல், தாம் என்பது பன்மை சொல். இவற்றில் எது சரி எது தவறு? ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கூற்று காரணம் இரண்டும் சரி. சரியான விளக்கம் தாம் நினைத்ததை செங்குட்டுவன் செய்து முடித்தான். இதில் தாம் என்பது பன்மை, செங்குட்டுவன் ஒருமைன்றதுனால தான் தான் வரணும். தான் நினைத்ததை செங்குட்டுவன் செய்து முடித்தான் வந்திருந்தால் தான் கரெக்டு. அப்போது நமக்கு கூற்று காரணம் ரெண்டும் கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து இது பாலைவனம் அன்று என்பது சரியான கூற்றாகும். ஒருமை சொல் அன்று, பன்மை சொல் அல்ல. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இது பாலைவனம் அன்று என்பது கரெக்டு. பாலைவனங்கள்னு வரல, பாலைவனம்னு ஒருமையில் தான் வந்திருக்கு. அப்போ அன்றுன்னு ஃபினிஷ் ஆனது கரெக்டு. அப்போ கூற்று காரணம் இரண்டுமே சரி. ஒருமை சொல்லுக்கு அன்று யூஸ் பண்ணணும், பன்மை சொல்லுக்கு அல்ல யூஸ் பண்ணணும். கூற்று காரணம் இரண்டும் சரி. சரியான விளக்கமும் கூட. இது எவ்வகை வாக்கியம்? குயவன் பானை வனைந்தான். குயவன் பானை வனைந்தான். ஆன்சர் ஆப்ஷன் டி செய்வினை. குயவன் பானை வனைந்தான் என்பது செய்வினை. செய்வினை பார்த்திங்கன்னா செய்பவரை முன்னிறுத்தும். செய்பவரை முன்னிறுத்தும். குயவன் என்பது செய்பவர், செய்பவரை முன்னிறுத்திருக்குங்களா? அடுத்து செய்வினை செயற்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டறிக. யசோதை தயிர் கடைந்தாள். யசோதை தயிர் கடைந்தாள். ஆன்சர் ஆப்ஷன் டி செய்வினை. யசோதை என்பது செய்பவர், செய்பவரை முன்னிறுத்துச்சுன்னா செய்வினை. குமரன் கூரை வேந்தான். குமரன் கூரை வேந்தான் என்பது எவ்வகை வாக்கியம்? குமரன் கூரை வேந்தான் என்பது எவ்வகை வாக்கியம்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ செய்வினை. ஆன்சர் ஆப்ஷன் ஏ செய்வினை. குமரன் என்பது செய்பவர், செய்பவரை முன்னிறுத்தா செய்வினை. இது எவ்வகை வாக்கியம்? ராவணன் சீதையை கவர்ந்தான். ராவணன் சீதையை கவர்ந்தான். இன்னொன்று ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இந்த செய்வினையில் பார்த்திங்கன்னா ஐ என்னும் இரண்டாவது சொல்லில் ஐ என்னும் இரண்டாம் வேற்றுமை உருபு வந்திருக்கும். ராவணன் சீதையை கவர்ந்தான். ஆன்சர் ஆப்ஷன் ஏ செய்வினை.
ராவணனை இங்கே முன்னிறுத்திருக்கு, செய்பவரை முன்னிறுக்கிறதுனால இது செய்வினை. ராவணன் ராமனால் கொல்லப்பட்டான். ராவணன் ராமனால் கொல்லப்பட்டான். இது எவ்வகை வாக்கியம்? ஆன்சர் ஆப்ஷன் சி, செயபாட்டு வினை வாக்கியம். இரண்டாவது சொல்லுல ஆள் என்னும் மூன்றாம் வேற்றுமை உருபு வந்து வெளிப்படையாக வந்துருந்துச்சுன்னா அது செயபாட்டு வினை வாக்கியம். இது வந்து ஒரு ஷார்ட்கட் தான். தென் வந்து செயபடு பொருளை முன்னிறுத்துச்சுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா செயபாட்டு வினை வாக்கியம்னு சொல்லுவாங்க. செய்பவரை முன்னிறுத்தினா செய்வினை, செயபாட்டு பொருளை முன்னிறுத்தினா அதாவது செயபடு பொருளை முன்னிறுத்தினா அது வந்து செயபாட்டு வினைன்னு சொல்லுவாங்க. செய்வினை செயபாட்டு வினை வாக்கியங்களை கண்டறிக. உழவனால் உரமிடப்பட்டது. உழவனால் உரமிடப்பட்டது. ஆன்சர் ஆப்ஷன் பி, செயபாட்டு வினை. இங்கே வந்து முதல் வாக்கியம், இது இரண்டாவது வாக்கியம், மூன்றாவது வாக்கியம் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. சம்டைம்ஸ் வந்து எழுவாய் இல்லாமல் கூட வரும். உழவனால் இங்கே ஆள் வந்து வெளிப்படையாக வந்திருக்கா, அப்போ செயபாட்டு வினை வாக்கியம். செய்வினை செயபாட்டு வினை வாக்கியங்களை கண்டறிக. கண்ணகி மதுரையை எரித்தாள். கண்ணகி மதுரையை எரித்தாள். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, செய்வினை. கண்ணகி மதுரையை எரித்தாள் என்பது செய்வினை. இது எவ்வகை வாக்கியம்? வில் ராமனால் வளைக்கப்பட்டது. வில் ராமனால் வளைக்கப்பட்டது. செயபாட்டு வினை வாக்கியம். வில் ராமனால் வளைக்கப்பட்டது செயபாட்டு வினை வாக்கியம். இது எவ்வகை வாக்கியம்? நான் கனிப்பொறி வாங்கினேன். நான் கனிப்பொறி வாங்கினேன். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, செய்வினை. நான் கனிப்பொறி வாங்கினேன் என்பது செய்வினை. சீவக சிந்தாமணி திருத்தக்க தேவரால் இயற்றப்பட்டது. சீவக சிந்தாமணி திருத்தக்க தேவரால் இயற்றப்பட்டது. அதுபோல செயபாட்டு வினை வாக்கியம் வந்து பார்த்திங்கன்னா படு பட்டது, பெரு பெற்றது, இது போல் வந்து ஃபினிஷ் ஆகும். ஆன்சர் ஆப்ஷன் சி, செயபாட்டு வினை வாக்கியம். ஆன்சர் ஆப்ஷன் சி, செயபாட்டு வினை வாக்கியம். நெக்ஸ்ட் கொஷின், ராமாயணம் கம்பனால் இயற்றப்பட்டது. இது எவ்வகை வாக்கியம்? ராமாயணம் கம்பனால் இயற்றப்பட்டது எவ்வகை வாக்கியம்? ஈஸியாக ஃபைன் பண்ணியிருப்பீங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, செயபாட்டு வினை வாக்கியம். பண்டைய தமிழர் விருந்தோம்பலை போற்றினர். இது எவ்வகை வாக்கியம்? பண்டைய தமிழர் விருந்தோம்பலை போற்றினர். ஆன்சர் ஆப்ஷன் சி, செய்வினை. பண்டைய தமிழர் விருந்தோம்பலை போற்றினர். செய்பவரை முன்னிறுத்துச்சுன்னா அது செய்வினை. அரசு மக்களுக்கு நலத்திட்டங்கள் செய்வித்தது. அரசு மக்களுக்கு நலத்திட்டங்கள் செய்வித்தது. ஆன்சர் ஆப்ஷன் டி, பிறவினை. அரசு மக்களுக்கு நலத்திட்டங்கள் செய்வித்தது என்பது பிறவினை. செய்வினை வாக்கியத்தை கண்டெழுதுக. செய்வினை வாக்கியத்தை கண்டெழுதுக. இது இந்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் வந்து செயபாட்டு வினை வாக்கியமாக கூட வரும். ஓகேங்களா? ஆனால் ஃபஸ்ட் ஆப்ஷன் பிறவினைக்கு, ரெண்டாவது ஆப்ஷன் செயபாட்டு வினை வாக்கியங்கமாக கூட வரும். செய்வினை வாக்கியத்தை கண்டெழுதுக. 34வது. ஆன்சர் ஆப்ஷன் பி, அரசன் அறத்தை பேணினான். அரசன் அறத்தை பேணினான். செய்வினை வாக்கியம் குறித்து கீழ்கண்டவற்றுள் எது சரியானது? ஆன்சர் ஆப்ஷன் சி, செயபடு பொருளோடு இரண்டாம் வேற்றுமை உருபு வெளிப்பட்டு வரும். ஐ என்னும் வேற்றுமை உருபு வெளிப்பட்டு வந்துச்சுன்னா அது செய்வினை. அப்போ சரியானது சி ஆப்ஷன் தான். செயபாட்டு வினை சொற்றொடரை கண்டறிக. செயபாட்டு வினை சொற்றொடரை கண்டறிக. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அரசனால் அறம் பேணப்பட்டது. படு பற்றது, பெரு பெற்றது, இதெல்லாம் எதுவுமே வரல. ஃபஸ்ட்டு ஏல மட்டும் தான் வந்திருக்கு. அதை வச்சே நீங்கள் ஃபைன் பண்ணியிருக்கலாம் இது செயபாட்டு வினை சொற்றொடர்னு சொல்லிட்டு. இலக்கண நூல் தொல்காப்பியரால் எழுதப்பட்டது என்பது செயபாட்டு வினை. எழுவாயோடு ஆள் என்ற மூன்றாம் வேற்றுமை உருபு
பயனிலையோடு பட்டது என்ற சொல்லும் சேர்ந்தன. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கமும் கூட. பண்டைய தமிழர் நடுகல் வணக்கத்தை போற்றினர். இது எவ்வகை வாக்கியம்? பண்டைய தமிழர் நடுகல் வணக்கத்தை போற்றினர் எவ்வகை வாக்கியம்? ஆன்சர் ஆப்ஷன் சி செய்வினை. ஆன்சர் ஆப்ஷன் சி செய்வினை. செயல்பாட்டு வினை சொற்றொடரை கண்டறிக. செயல்பாட்டு வினை சொற்றொடரை கண்டறிக. ஆன்சர் ஆப்ஷன் ஏ நாற்காலி தச்சனால் செய்யப்பட்டது. நாற்காலி தச்சனால் செய்யப்பட்டது. பின்வருவனவற்றுள் செயல்பாட்டு வினை அல்லாதது எது? பின்வருவனவற்றுள் செயல்பாட்டு வினை அல்லாதது எது? ஆன்சர் ஆப்ஷன் டி கல்வி நுண் பொருளாகையால் வெள்ளத்தில் அழியாது. கல்வி நுண் பொருளாகையால் வெள்ளத்தில் அழியாது. இது மட்டும்தான் செயல்பாட்டு வினை கிடையாது. செல்வம் அரசர்களால் கைப்பற்றவும் படும். கல்வி நுண் பொருள்களால் கவரப்பட மாட்டாது. படுபட்டது பெருப்பட்டது அந்த லைனில் வரும். உயர்ந்த அறிவுடையர்களால் அருளி செய்யப்பெற்றன. அப்போது 3 ஆப்ஷனுமே வந்து செயல்பாட்டு வினை. ஏ டி ஆப்ஷன் மட்டும்தான் இதில் வராது. மலர் சூடினால் இது எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. மலர் சூடினால். ஆன்சர் ஆப்ஷன் பி தன்வினை. ஆன்சர் ஆப்ஷன் பி தன்வினை. தன்வினை பிறவினை வாக்கியங்களை கண்டறிக. நான் மனம் திறந்து பேசினேன். நான் மனம் திறந்து பேசினேன். 42வது கொஷினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ தன்வினை. நான் மனம் திறந்து பேசினேன் என்பது தன்வினை. வண்டியை உருட்டுவித்தான் இது எவ்வகை வாக்கியம்? வண்டியை உருட்டுவித்தான். ஆன்சர் ஆப்ஷன் டி பிறவினை. வண்டியை உருட்டுவித்தான் செய்வித்தான் இது மாதிரி வந்தாலே அது பிறவினை. செய்தான்னு வந்தால் தன்வினை. செய்வித்தான் அப்படின்னு வந்தாலே வேற ஒருத்தவங்களை செய்ய வச்சுருக்காங்க அப்படின்னாவே அது பிறவினை. தோட்டத்தில் பூச்செடி வளர்த்தேன். தோட்டத்தில் பூச்செடி வளர்த்தேன் இது எவ்வகை வாக்கியம்? ஆன்சர் ஆப்ஷன் சி தன்வினை. தோட்டத்தில் பூச்செடி வளர்த்தேன் என்பது தன்வினை. தாய் சொற்களை கற்பிக்கிறாள் எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. தாய் சொற்களை கற்பிக்கிறாள் இது எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. ஆன்சர் ஆப்ஷன் டி பிறவினை. ஆன்சர் ஆப்ஷன் டி பிறவினை. வீடு கட்டினான் இது எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. வீடு கட்டினான். ஆன்சர் ஆப்ஷன் சி தன்வினை. வீடு கட்டினான் என்பது தன்வினை. ஆண்டாள் மாலை சூட்டினாள் இது எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. ஆண்டாள் மாலை சூட்டினாள். ஆன்சர் ஆப்ஷன் டி பிறவினை. ப்ரீவியஸ் இயர் கொஷனில் இதுக்கு பிறவினைன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இது தன்வினையில் ஆப்ஷன்லே இல்லை. ஓகேங்களா, ஆண்டாள் மாலை சூட்டினாலும் தன்வினையில் ஆன்சர் இல்லை, பிறவினை தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இது கரெக்டாக என்னன்னு செக் பண்ணிக்கோங்க. கண்ணன் திருக்குறளை கற்றான் இதில் அமைந்த வாக்கியத்தை கண்டறிக. கண்ணன் திருக்குறளை கற்றான். ஈஸியாக ஃபைண்ட் பண்ணியிருப்பீங்க. சி தன்வினை. கண்ணன் திருக்குறளை கற்றான் என்பது தன்வினை. உங்களுக்கு தன்வினைக்கும் செய்வினைக்கும் செயல்பாட்டு வினைக்கும் பிறவினைக்கும் டவுட் இருக்கும். ஆப்ஷனில் மேபி உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஒரு சின்ன விஷயம் தான் நீங்கள் கெஸ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். கன்று பசுவை தேடி சென்றது இது எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. கன்று பசுவை தேடி சென்றது தானாக தான் சென்றிருக்கு. ஆன்சர் ஆப்ஷன் பி தன்வினை. ஆன்சர் ஆப்ஷன் பி தன்வினை. சினம் அடக்கு இது எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. சினம் அடக்கு.
ஆன்சர் ஆப்ஷன் டி பிறவினை. ஆன்சர் ஆப்ஷன் டி பிறவினை. வளவன் எழுதுவித்தான். இது எவ்வகை வாக்கியம்? வளவன் எழுதுவித்தான். ஆன்சர் ஆப்ஷன் பி பிறவினை. வளவன் எழுதுவித்தான் என்பது பிறவினை. இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றினார். எவ்வகை வாக்கியம் என தேர்க. இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றினார். எவ்வகை வாக்கியம் என தேர்க. ஆன்சர் ஆப்ஷன் சி செய்வினை. இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றினார் என்பது செய்வினை. ராசராசன் பெரிய கோவிலை கட்டுவித்தான். எவ்வகை வாக்கியம் என அறிக. ராசராசன் பெரிய கோவிலை கட்டுவித்தான். ஆன்சர் ஆப்ஷன் சி பிறவினை. ஆன்சர் ஆப்ஷன் சி பிறவினை. மாணவன் பாடம் கற்றான். எவ்வகை வாக்கியம்? மாணவன் பாடம் கற்றான். ஆன்சர் ஆப்ஷன் பி தன்வினை. ஆன்சர் ஆப்ஷன் பி தன்வினை. இது எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. பல்லவர் படைக்கு முன் நிற்க முடியாமல் புலிகேசி புறமுதுகு காட்டி ஓடினான். பல்லவர் படைக்கு முன் நிற்க முடியாமல் புலிகேசி புறமுதுகு காட்டி ஓடினான். ஆன்சர் ஆப்ஷன் சி தன்வினை. ஆன்சர் ஆப்ஷன் சி தன்வினை. பல்லவர் படைக்கு முன் நிற்க முடியாமல் புலிகேசி புறமுதுகு காட்டி ஓடினான். இது தன்வினை. ஆசிரியர் பாடங்களை கற்பித்தார். எவ்வகை வாக்கியம்? ஆசிரியர் பாடங்களை கற்பித்தார். ஈஸியாக ஃபைண்ட் பண்ணியிருப்பீங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி பிறவினை. ஆன்சர் ஆப்ஷன் சி பிறவினை. பின்வரும் தொடர்களில் பிறவினை வாக்கியத்தை கண்டறிக. பின்வரும் தொடர்களில் பிறவினை வாக்கியத்தை கண்டறிக. ஆன்சர் ஆப்ஷன் ஏ தாய் உண்பித்தாள். இது எந்த ஒரு டவுட்டும் இல்லாமல் ஆப்ஷன் ஏவை நீங்கள் ஈஸியாக சூஸ் பண்ணிடலாம். தாய் உண்பித்தாள். பிறவினை சுற்றொடரை கண்டறிக. பிறவினை சுற்றொடரை கண்டறிக. ஆன்சர் ஆப்ஷன் ஏ கபிலனை திருந்தச் செய்தான். கபிலனை திருந்தச் செய்தான். பிறவினை சுற்றொடர். எவ்வகை வாக்கியம்? கரிகாலன் கல்லணையை கட்டுவித்தான். கரிகாலன் கல்லணையை கட்டுவித்தான். ஆன்சர் ஆப்ஷன் பி பிறவினை. ஆன்சர் ஆப்ஷன் பி பிறவினை. எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார். பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார். ஆன்சர் ஆப்ஷன் பி பிறவினை. ஆன்சர் ஆப்ஷன் பி பிறவினை. சொற்களை ஒழுங்குபடுத்தி சுற்றொடராக்குதல். சொற்களை ஒழுங்குபடுத்தி சுற்றொடராக்குதல். 4 ஆப்ஷனுமே படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். இருக்கிறதுலே ஈஸியான ஒரு டாப்பிக்கில் இதுவும் ஒன்று. ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஞாயிறு உதிக்கின்ற திசைக்கு பெயர் கிழக்கு. ஞாயிறு உதிக்கின்ற திசைக்கு பெயர் கிழக்கு. இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஞாயிறு உதிக்கின்ற திசைக்கு பெயர் கிழக்கு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். இது எல்லாமே உரைநடையில் இருக்கக்கூடியது. சொற்கள் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இல்லை ஸ்டோரியில் இருக்கக்கூடிய லைன் எதனா எடுத்து கொடுத்துருப்பாங்க. ஆல்ரெடி நீங்கள் படித்ததாக தான் இருக்கும் இந்த லைனு. ஆன்சர் ஆப்ஷன் சி உலகம் உள்ள வரையிலும் தமிழ் வாழட்டும். தமிழ்மொழி வாழட்டும். உலகம் உள்ள வரையிலும் தமிழ்மொழி வாழட்டும். ஆப்ஷன் சி தான் கரெக்டு. அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்துக. ஜப்பானில் உருவாக்கிய பெப்பர் இயந்திர மனிதனே சாஃப்ட் வங்கி. இதுதான் கொஷின். இதுக்கு நீங்கள் அலைன் பண்ணி கரெக்டாக எழுதணும். ஆன்சர் ஆப்ஷன் சி ஜப்பானில் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதனே பெப்பர். சொற்களை ஒழுங்குபடுத்துக. சொற்களை ஒழுங்குபடுத்துக. பழந்தமிழர் வள்ளல் எழுவர் கொடைமாட்சியை புலப்படுத்துகிறது. கொடையின் சிறப்பால் போற்றப்படுகிறது. இது ஒழுங்கற்ற சுற்றொடர்.
இதை நமக்கு சரியான சொற்றொடர் வந்து நீங்கள் கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் வந்து சூஸ் பண்ணணும். ஆன்சர் ஆப்ஷன் சி. கொடையின் சிறப்பால் வள்ளல் எழுவர் போற்றப்படுவது பழந்தமிழரின் கொடைமாட்சியை புலப்படுத்துகிறது. கொடையின் சிறப்பால் வள்ளல் எழுவர் போற்றப்படுவது பழந்தமிழரின் கொடைமாட்சியை புலப்படுத்துகிறது. அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. 65வது சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. வீரத்தை சொல்லும் தமிழ் மக்களின் புலியாட்டமாகும் கலையாக திகழ்வது. கொஷின் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலையாக திகழ்வது புலியாட்டம். தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலையாக திகழ்வது புலியாட்டம். சொற்களை ஒழுங்குபடுத்துக. 66வது கொஷின். ஆன்சர் ஆப்ஷன் சி. தென்றல் அசைந்து வரும் தென் தமிழ் நாட்டின் அமைந்திருக்கும் குற்றால மலைவளம் படைத்த பழம்பதியாகும். தென்றல் அசைந்து வரும் தென் தமிழ் நாட்டில் அமைந்திருக்கும் குற்றால மலைவளம் படைத்த பழம்பதியாகும். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். 67. ஆன்சர் ஆப்ஷன் டி. பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் பரணியாகும். பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் பரணியாகும். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். 68வது. ஆன்சர் ஆப்ஷன் பி. நாட்டுப்புற பாடல்கள் வழி மக்களின் உணர்வுகளை அறிதல். நாட்டுப்புற பாடல்கள் வழி மக்களின் உணர்வுகளை அறிதல். அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்துக. 69வது கொஷின். ஆன்சர் ஆப்ஷன் டி. சொல்லையோ கருத்தையோ திரும்ப திரும்ப சொல்வதுண்டு. சொல்லையோ கருத்தையோ திரும்ப திரும்ப சொல்வதுண்டு. சொற்களை ஒழுங்குபடுத்துக. மிகப்பெரிய எதிரியல்ல அறிவாற்றலின் அறியாமை. மிகப்பெரிய எதிரியல்ல அறிவாற்றலின் அறியாமை. ஆன்சர் ஆப்ஷன் சி. அறியாமை அறிவாற்றலின் மிகப்பெரிய எதிரி கிடையாது. அறியாமை அறிவாற்றலின் மிகப்பெரிய எதிரி அல்ல. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. பல வகையான மங்கள பொருட்களை முறையாக வைத்தனர். பல வகையான மங்கள பொருட்களை முறையாக வைத்தனர். சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. 72வது சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் ஆப்ஷன் பி. தமிழ்த்தாயின் ஆணிவேர் துளிர்த்த இடம் மதுரை. தமிழ்த்தாயின் ஆணிவேர் துளிர்த்த இடம் மதுரை. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். 73வது. ஆன்சர் ஆப்ஷன் சி. கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும். கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும். முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக. 74வது. ஆன்சர் ஆப்ஷன் டி. தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு தழுவுதல். தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு தழுவுதல். சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடரை தேர்க. ஆன்சர் ஆப்ஷன் பி. சிறு பஞ்சமூலத்தின் ஒவ்வொரு பாடலிலும் 5 கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன. சிறு பஞ்சமூலத்தின் ஒவ்வொரு பாடலிலும் 5 கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன. சொற்களை ஒழுங்குபடுத்துக. சொற்களை ஒழுங்குபடுத்துக. ஆன்சர் ஆப்ஷன் பி. 2, 4 மட்டும் கரெக்டு. உயிரெழுத்துக்கள் பிறக்கும் இடம் கழுத்து ஆகும். அம்பு விடும் கலையை ஏகலை என்றது தமிழ். 2, 4 மட்டும் சரி. ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு. சொற்களை ஒழுங்குபடுத்துக.
நான் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் ப்ளே பட்டன் ஸ்டாப் பண்ணி உங்களுக்கான ஆன்சரை ஃபைன் பண்ண பிறகு ப்ளே பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? டைமிங் கன்சிடர் பண்ணி தான் நான் உடனே கொஞ்சம் கேப்லேயே உங்களுக்கு நான் ஆன்சர் சொல்கிறேன். ரொம்ப டைம் விட்டாலும் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். ஆன்சர் ஆப்ஷன் டி. வாழ்விற்குரிய இன்பத்துறைகளில் காவிய இன்பமும் ஒன்று. வாழ்விற்குரிய இன்பத்துறைகளில் காவிய இன்பமும் ஒன்று. சொற்களை ஒழுங்குபடுத்துக. முறையாக பண்டமாற்று வணிகம் தொடங்கியது. 78வது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. வணிகம் பண்டமாற்று முறையாக தொடங்கியது. வணிகம் பண்டமாற்று முறையாக தொடங்கியது. சொற்களை ஒழுங்குபடுத்துக. சொற்களை ஒழுங்குபடுத்துக. நீங்கள் இந்த ஃபஸ்ட்டில் இருக்கிற சொற்களையும் பாருங்கள், லாஸ்ட் இருக்கிற சொற்களையும் பாருங்கள். எது கரெக்டாக ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிக்கிற மாதிரி இருக்குன்னு பார்த்து செக் பண்ணுங்கள். உங்களுக்கு டைம் இல்லாததில், எக்ஸாமில் டைம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இதுமாரி சூஸ் பண்ணலாம். ஆன்சர் ஆப்ஷன் டி. நாம் இப்போது செயற்கை நுண்ணறிவு காலத்தில் இருக்கிறோம். இதை பாருங்கள், இது எல்லாமே நடுவில் வர சென்டென்ஸில் முடிஞ்சிருக்கு. டி ஆப்ஷன் மட்டும்தான் ஃபைனலாக ஒரு ஃபினிஷிங் டச்சில் இருக்குது. அப்போ டி ஆப்ஷன் தான் கரெக்டு. நாம் இப்போது செயற்கை நுண்ணறிவு காலத்தில் இருக்கிறோம். சொற்களை ஒழுங்குபடுத்துக. 80வது கொஷின். செய்யுளில் இருக்கிற பாடல் வரிகள் கூட சம்டைம்ஸ் எடுத்து கொடுக்குறாங்க, அதனால தான் இந்த ஆப்ஷன் வச்சுருக்கோம். ஆன்சர் ஆப்ஷன் சி. அல்லிலாயினும் விருந்துவரின் உவக்கும். இது செய்யுளில் வர லைன் தான். அல்லிலாயினும் விருந்துவரின் உவக்கும். நெக்ஸ்ட் கொஷின். சொற்களை ஒழுங்குபடுத்துக. சொற்களை ஒழுங்குபடுத்துக. ஆன்சர் ஆப்ஷன் டி. கரகச் செம்பின் அடிபாகத்தை உட்புறமாக தட்டி ஆடுபவரின் தலையில் நன்கு படியும்படி செய்கின்றனர். கரகச் செம்பின் அடிபாகத்தை உட்புறமாக தட்டி ஆடுபவரின் தலையில் நன்கு படியும்படி செய்கின்றார்கள். சொற்களை ஒழுங்குபடுத்துக. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அறம் கூறும் மன்றங்கள் அரசனின் அறநெறி ஆட்சிக்கு துணை புரிந்தன. அறம் கூறும் மன்றங்கள் அரசனின் அறநெறி ஆட்சிக்கு துணை நின்றன. சொற்களை ஒழுங்குபடுத்துக. பிக்சர் குவாலிட்டி உங்களுக்கு லோவாக இருந்தால் சைடில் செட்டிங் இருக்கும். செட்டிங்கில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா ஹை பிக்சர் குவாலிட்டி வச்சுக்கலாம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. என் மனம் பறந்து நின்ற மரக்கலையிலிருந்து பறிக்கப்பட்ட மலரை போல வாடுகிறது. என் மனம் பறந்து நின்ற மரக்கலையிலிருந்து பறிக்கப்பட்ட மலரை போல வாடுகின்றது. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். 84வது கொஷின். ஆன்சர் ஆப்ஷன் பி. சிறைக்கோட்டத்தை அறக்கோட்டமாக மாற்றும்படி மன்னனிடம் வேண்டினான். சிறைக்கோட்டத்தை அறக்கோட்டமாக மாற்றும்படி மன்னனிடம் வேண்டினான். நெக்ஸ்ட் கொஷின். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். 85வது கொஷின். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. மணிமேகலை மணிப்பல்லவ தீவிற்கு சென்றாள். மணிமேகலை மணிப்பல்லவ தீவிற்கு சென்றாள். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். 86வது கொஷின். இது எல்லாமே மேக்ஸிமம் நான் ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேருந்து தான் எடுத்து கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஆன்சர் ஆப்ஷன் பி. விளையும் பயிர் முளையிலே தெரியும். விளையும் பயிர் முளையிலே தெரியும். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். 87வது கொஷின். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். ஆன்சர் ஆப்ஷன் பி. கல்லாமையை இல்லாமையாக்குவோம். கல்லாமையை இல்லாமையாக்குவோம். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். 88வது கொஷின். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சாண்டியாகோ மிகப்பெரிய மீனை பிடித்தார். சாண்டியாகோ மிகப்பெரிய மீனை பிடித்தார். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். 89வது கொஷின். ஆன்சர் பி. பிறருக்காக உழைத்து புகழ்பெற்ற சான்றோர்கள் உள்ளன. பிறருக்காக உழைத்து புகழ்பெற்ற சான்றோர்கள் உள்ளன. அடுத்து 90வது கொஷின். சரியான தொடரை கண்டறிக. சரியான தொடரை கண்டறிக.
ஆன்சர் ஆப்ஷன் டி, மான்கள் வேகமாக ஓடின. மான்கள் என்பது பன்மை, ஓடினன் என்று பன்மையிலே முடிஞ்சிருக்கு. சரியான தொடரை தேர்ந்தெடு. பின்வருவனவற்றில் தவறான செய்தி தரும் தொடர். பின்வருவனவற்றில் தவறான செய்தி தொடர் தவறான நியூஸ் சொல்கிற சென்டென்ஸ் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 8, 10 ஆகிய எண்ணு பெயர்களின் பின் வல்லினம் மிகாதுன்னு கொடுத்துருக்காங்க. மிகும். இதுதான் தவறான செய்தி சொல்கிற தொடர். அரிக்கமேடு அகழ்வாயில் ரோமானிய நாணயங்கள் கிடைத்தது. புறப்பொருள் வெண்பா மாலை என்னும் இலக்கண நூலிலும் ஏறுகோள் பற்றி சொல்லியிருக்காங்க. பட்டி மன்றம் பற்றிய குறிப்பு மணிமேகலையில் இருக்குது. இது எல்லாமே கரெக்டு. சரியான தொடரை தேர்ந்தெடு. சரியான தொடரை தேர்ந்தெடு. ஆன்சர் ஆப்ஷன் சி, வல்லினும் மிகும் மிகா இடங்கள் அறிந்து பயன்படுத்த வேண்டும். வல்லினும் மிகும் மிகா இடங்கள் அறிந்து பயன்படுத்த வேண்டும். சரியான தொடரை கண்டறிக. ஆன்சர் ஆப்ஷன் சி, இவன் நேற்று வந்தவன் அல்லன். இவன் நேற்று வந்தவன் அல்லன். சரியான தொடரை தேர்க. 94வது கொஷின். ஆன்சர் பி, இன்று நான் இதழ்களில் எழுதுவதோடு இலக்கிய மேடைகளிலும் பேசுகிறேன். அடுத்து சரியான தொடரை அறிக. 95வது கொஷின். சரியான தொடரை அறிக. ஆன்சர் ஆப்ஷன் சி, தென்னந்தோப்பில் தேங்காய்கள் கிடந்தன. தேங்காய் தென்னந்தோப்பு கிடந்தன அல்லது சரி. இங்கே பாருங்கள், பசு குவியல், பழக்கொத்து, ஆட்டுக்கூட்டம், இதெல்லாம் மரபுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. அதெல்லாம் தவறான சென்டென்ஸ். சரியான தொடரை தேர்க. 96வது கொஷின். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, உயிரெழுத்துக்கள் 12ம் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கிறது. கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கிறது. அடுத்து பின்வருவனவற்றில் முறையான தொடரை தேர்ந்தெடுக்க. 97. இதுவும் ரிப்பீட்டட் கொஷின் தான், ப்ரீவியஸ் இயர் கொஷினில். ஆன்சர் ஆப்ஷன் சி, தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. நெக்ஸ்ட் கொஷின். சரியான தொடரை தேர்ந்தெடு. 98வது கொஷின். சரியான தொடரை தேர்ந்தெடு. ஆன்சர் பி, நம் தமிழ் மக்கள் அருமருந்தென அருந்தும் உணவே அறிந்தவர். நம் தமிழ் மக்கள் அருமருந்தென அருந்தும் உணவே அறிந்தவர். சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. 99க்கு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நீலாம்பிகை அம்மையார் மறைமலை அடிகளின் மகளாவார். நீலாம்பிகை அம்மையார் மறைமலை அடிகளின் மகளாவார். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஷின். சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பழங்குடியினர் இயற்கையை போற்றும் உணர்வினை கொண்டிருந்தனர். பழங்குடியினர் இயற்கையை போற்றும் உணர்வினை கொண்டிருந்தனர். இன்றைக்கி மொத்தமாக பார்த்தீங்கன்னா 100 கொஷின் பார்த்துருக்கோம். 100 கொஷினுக்கு எத்தனை கொஷின் கரெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தென் எதனா ஆன்சர் ராங்காக இருந்தாலும் நீங்கள் உங்களான ஆன்சரை போடுங்க. தெரியாதவங்க அந்த ஆன்சர் தெரிஞ்சுக்கிட்டோம். நானும் அனலைஸ் பண்ணுறேன் எதனா தவறாக ஆன்சர் இருந்தாலும். ஓகே, உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தென் இந்த டெஸ்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க. தென் நம்ம சேனலில் என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி டெலகிராம் சேனல்லையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் இருக்கும். ஆட் ஆகிக்குங்க. உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.